அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் நாம் எடுத்துக்கொள்வோம் தேவ வசனத்திற்கு நேராக 1 கொரிந்தியர் அதனுடைய 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 3-4. 1 கொரிந்தியர் 15:3-4. போதும், தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உங்கள் கிருபை இரக்கங்கள் எங்களை வழிநடத்தட்டும். நீர் எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கிறீர். இன்றைக்கும் நாங்கள் இந்த உயிர் தெழுந்தலின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே அந்த உயிர் தெழுந்தலின் ஆசீர்வாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய தேவ நன்மையினால் நிரப்பப்படவும், இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுவீராக. இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொடுக்கும்படி செபிக்கிறோம். நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு இயேசு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? எப்படி இயேசு பிறந்தாருங்கிறத ரொம்ப உற்சாகமாக நற்செய்தின்னு சொல்கிறோம் என்ன, இல்லையா? நம்ம அந்த செய்தி கேட்கும் பொழுதே எப்படி கேட்போம்னா, அந்த தூதர்கள் மத்தியில் யார்? தூதர்கள் எங்கே மேய்ப்பர்கள் மத்தியில் சொல்கிறார், இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக அந்த சாட்சியை கேட்குறோம். ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கார். நற்செய்தி. நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. அதை விட முக்கியமான செய்தி, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், மீண்டும் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த இடத்துல இது யார் அப்படின்னா, பவுல் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரோ அங்கே இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாராம். இயேசு உங்களுக்காக பிறந்தார், இயேசு உங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், இயேசு உங்களுக்காக என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். இது அவர் காஸ்பல் பேசின இடத்துல உள்ள ஒரு வார்த்தை தான் இது. அதாவது இயேசுவை பிரசங்கித்த இடத்தில் உள்ள வார்த்தை தான் இது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்காக 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். அப்போ இயேசு உயிர் தெழுந்ததுனால உண்டாகிற நன்மை என்ன, இல்லை அதனுடைய மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது அவ்வளோதாங்க அந்த வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், இல்லை இதுதான் பாடு அப்படின்னா, அந்த லைஃப்பை மாற்றுற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? இதுதான் இயேசு நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், பாடுகள், வேதனைகள் இயேசு மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் சில வேளையில் என்ன தோணுது, நமக்கு தான் அது மாறவே இல்லையா? நம்ம இன்னும் சில கஷ்டங்களை என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். சில துக்கங்களை என்ன பண்ணுறோம்? சந்திக்க தானே செய்கிறோம். அப்படின்னா நாம் எங்கே தவறுகிறோம், எங்கே நம்ம அந்த தேவ நன்மைகளை இழக்கிறோம் அப்படின்னா, நன்றாய் கவனித்து கொள்ளணும். நம்முடைய பிரயாசங்கள். ஒரு மனிதன் உழைக்கிற வேலைக்கு போகிறது பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் கடினமாக உழைச்சாதான் அதில் வருமானம், அந்த சேலரி என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. ஆனால் பாருங்கள், நம்மளுடைய ஜெபம் நிறைய வேலைகளில் அந்த ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெறத்தக்கதாக காணப்படலை. இயேசு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவருடைய ஒரு பிரதான நோக்கம் என்ன? என் வாழ்க்கையை மாற்றமடைய பண்ணுகிறவர் இயேசு. நான் உண்மையிலே எங்கள் வீட்டில் ஒருவர் தான் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகள், மனைவி, இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த ஒருவர் போகிற வருமானத்தையும் மீதம் எடுக்க பண்ணுகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அதை நமக்கு தரித்திரமாவோ, ஐயோ நெருக்கம், இந்த வாரம் அந்த வியாதி இதனால் அப்படி அந்த சூழ்நிலைக்கு இடமே என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். பரிபூர்ணத்தை கட்டளையிடுகிறவர். அப்போ ஏன் என் வாழ்க்கையில் அப்படி இருக்குது அப்படின்னா, முதலாவது நாம் என்ன காரியெல்லாம் செய்யலை. இன்றைக்கி உண்மையிலே இயேசு உயிர் தெழுந்தார். இன்றைக்கி மட்டும் ஏன் அதிகாலையில் கூட்டம் நடத்துகிறோம்? இல்லைன்னா சண்டே சர்வீஸ் எத்தனை மணிக்கு தான் இருக்கும் உங்கள் சர்ச்சில்? 8:30 இருக்கும். ஏன் இன்றைக்கி அதிகாலை நடத்துகிறோம்? அதுக்கு கவனித்து கொள்ளுங்கள். எடுத்து வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 20:1 வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. இயேசுவை பார்க்கும்படியாய் வந்த மரியாள் எப்படி வந்திருக்கலாம்? அதிக இருட்டோடு வந்திருக்கிறா. வாரத்தின் முதல் நாள், நமக்கு இந்த ஓய்வு நாள். ஓகேயா?
அதிக இருட்டோடு அப்படின்னா அவள் வந்து நம்ம கணக்குக்கு பார்க்க போனால் ஒரு 3 மணிக்கு முன்னாலே என்ன பண்ணியாச்சு. 3 மணியை தாண்டினாலே நம்ம என்ன சொல்லுவோம், விடிய காலை அதிகாலைன்னு சொல்லலாம். அப்போ அதிக இருட்டோடு அப்படின்னா அதுக்கும் முன்னால் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதருடைய லைஃப்பில் இயேசுவை தேடுறதுடைய டைம் இப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரும் ஃபோன் போட மாட்டாங்க, அந்த நேரத்தில் யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த தேடுதலுடைய நேரம் கரெக்டாக இருக்கிற வீட்டில் குறைவு இருக்காது. அல்லேலூயா. இந்த தேடுதலின் நேரம் கரெக்டாக இருக்கிற வீட்டில் என்ன இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு உயிர் தெழுந்தது என்னை ஆசீர்வதிக்க, என் பாவம் என் சாபம் அதை நல்லா கவனிக்கணும். வெறும் பாவங்களை மாத்திரம் மன்னிக்கும்படியா இயேசு வரலை, நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகளை மறுரூபமடைய செய்ய, என் தரித்திரங்களை மாற்ற, எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் கண்ணீரை மாற்ற, என் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்ற எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை கேட்டு இயேசு எனக்கு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை, அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறவர். அப்போது நம்ம இடத்துல காணப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதிகாலையில் இயேசுவை தேடுற ஒரு பழக்க வழக்கங்கள் நமக்கு அதிகமாகவே கிடையாது. சில வேளைகளில் கஷ்டம் இருக்கும், 2 நாள் மன்றாடுவோம், ஆண்டவரே இது மாறட்டும் மாறட்டும். மாறின பிறகு 3ஆவது நாள் என்ன இருக்கும், இப்போ ஒன்றும் பாரம் இல்லை, அதனால் என்ன பண்ணிடலாம், நினச்ச டைம் என்ன பண்ணிடலாம், ஜோம் பண்ணிடலாம். உண்மையிலேயே பாரம் தேவைகள் அப்படி தேடினா இம்மைக்காக மட்டும் இயேசுப்பாவை போய் என்ன பண்ணுறோம், தேடுறோம். உண்மையாகவே அன்பு கூர்ந்து தேடணுமா, தந்தாலும் இயேசுதான், தராட்டாலும் இயேசுதான். புரிஞ்சிச்சா? தந்தாலும் இயேசுதான், தராட்டாலும் இயேசுதான். அப்போ இந்த இயேசுவை எப்படி நாம் தேடுகிறவர்களா, எவ்வளோ நேரம் செலுத்தி தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்போ இது நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை என்ன பண்ணோம், கொண்டு வரும். அதை நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த மகதலேனா மரியாள் முதல்ல தேடி கல்லறை திறந்திருக்கு, இயேசுவை காணும். சீசர்கிட்ட போய் சொல்கிறா, ஆண்டவரை காணும்ப்பா, ஆண்டவரை யாரோ எட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த சீசர்கள்லாம் வந்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் மரியாள் மட்டும் போகவே இல்லை. அந்த இடத்துல முதல்ல ஒரு தேவதூதன் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. என்ன அவர் பெய்யாச்சு, அவ்வளோதான். அவர் வந்து உயிர்த்தெழுந்து பெய்யாச்சு. மறுபடியும் போனாலா, போகல. மறுபடியும் அவருடைய பார்வையில் ஒரு தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிற இயேசு. ஐயா எடுத்துகிட்டு போனது சொல்லுங்கய்யா, நான் வேணா என்ன பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். எங்கே வச்சுருக்காங்களோ சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன். ஏன்னா அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, தவறே செய்யாதே அவரை குற்றப்படுத்தி அரைஞ்சிருக்கிறாங்க. தேசம் முழுவதும் என்ன இருக்குது, ஒரு கலக்கமுள்ள ஒரு சூழ்நிலை. அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவரை வந்து நான் எடுத்துக்கிடுறேன். ஓகே, இப்படி எல்லாம் சொல்லிட்டா இல்லையா, சொன்னதுனால நடந்த சம்பவம் என்ன, இப்போ இயேசுவை எடுத்தாச்சு. அப்பவும் அவள் போகல. அடுத்தாப்புல தான் மரியாளே அப்படின்ன உடனே ரபுனி போதகரே என்று. அப்போ அவளுடைய பிரயாசம் இயேசுவை பார்க்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணலை, போகலை. நம்மளுடைய ஜெபமும் பல வேளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வரைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, ஓயவே கூடாது. என் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, அந்த ஓய்வே இருக்கக்கூடாது. இன்னைக்கு உண்மையிலேயே மறுபடியும் சொல்கிறேன், இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய முதல் நம்பிக்கை. இயேசு எதிலெல்லாம் ஆசீர்வதிப்பார், எனக்கு நல்ல சுகபலனை தருவார், என் வீட்டின் தேவைகளை சந்திப்பார், என் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். நான் எனக்கு என்ன நன்மையோ அதை நேர்த்தியாய் கரெக்டாக அதில் ஒரு மாற்றம் இல்லாதபடி அன்பாய் அழகாக என்ன பண்ணுறவர், செய்கிறவர். ஆனால் நம்ம இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு எனக்கு வைத்திருக்கிறார் என்கிறதை பல வேளைகளில் நாம் மறந்து போகிறவர்களா. மறக்கிறதுனால தான் என்ன உண்டாகுது தெரியுமா, பிரச்சனையை கண்டு அழ ஆரம்பிக்கிறோம், பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகிறோம். இயேசு எல்லா இடங்கள்லையும் எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். நான் உங்களுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தேன் நினைக்கிறேன். அதாவது அப்படின்னா 2023 நினைக்கிறேன். 23 டிசம்பரில் வந்தேன். 23, 24, 25. அப்போ கவனிங்க, தேவன் ஒவ்வொரு காலங்களையும் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு காலங்களையும் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த நாட்களில் எனக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து குழந்தை இல்லை. நான் உங்கள் இடத்துக்கு வந்துட்டு போனவர் போன மாதம், ஆமாம், எனக்கு போன 2024 7ஆம் மாதம் குழந்தை என்ன பண்ணிச்சு, பிறந்திருந்து. அதுக்கு முன்னால் அப்போ 22 இருக்குன்னு நினைக்கிறேன், 22 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், குழந்தை இல்லை. அப்போது தொடர்ந்து என்ன பண்ணுறோம், ஜோமன்ட்டே இருக்கிறேன். அப்போது அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வாய்க்க செய்தார்.
குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரிலாம் அந்த நாட்களில் பிரச்சனை வருங்கிறத பேசினார். தொடர்ந்து ஜெபிக்க வைத்தார். கொஞ்சம் நெஞ்சமாலும் இல்லை, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ அவ்வளோ ஜெபிக்க வைத்தார். கடந்த வருடத்தில் அந்த குழந்தைய என்ன பண்ணார், ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்தார். இப்போ 9 மாதம் ஆச்சு. அதை பாதுகாத்து அவர் நடத்துகிறார். அந்த நாட்களில் டாக்டர் ஏற்கனவே 2 அபார்ஷன் இல்லையா, அதனால் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப கவனமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நிறைய தேவைகள் இருந்துச்சு. நிறைய தேவைன்னா சின்ன தேவையில்லை, ஒரு மாதம் மெடிசின் செலவு மட்டுமே எத்தனையோ ஆயிரம் குறைந்தது. ஒவ்வொரு தேவைகளையும் ஏசப்பா என்ன பண்ணார், சந்தித்தார். ஒவ்வொரு தேவைகளையும் என்ன பண்ணார், சந்தித்தார். அந்த நாட்கள் முடிகிற வரையிலும் கர்த்தர் நேர்த்தியாய் பாதுகாத்தார். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அந்த தேவைகளை சந்திக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். சரி, இவ்வளோ செய்கிறதுக்கு நான் சில வேளைகளை நாம் தகுதியை பார்த்தா இயேசுனுடைய ஆலயத்துக்குள்ளே கூட வர்றதுக்கு நம்ம சில வேளைகள் என்னவா இருக்க மாட்டோம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரா, அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, உங்கள் பிள்ளைகள் வியாதிப்படுறாங்க, பராமரிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன தேவையோ இயேசுவை கவனித்து பாருங்க. இதை விட ரொம்ப ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துகிறவர், ரொம்ப ஆசீர்வாதமாய். அப்போது நம்ம இந்த இடத்துல நிறைய வேளைகளில் நம்பிக்கை குறைஞ்சிடறோம். அதனால தான் கவலைப்படுறோம். அதனால தான் ஜெபத்தில் டல்லாகிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியல, போகவே முடியல. ஒன்றை மாத்திரம் கவனித்து கொள்ளணும், இயேசு எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா சூழ்நிலையும். அப்போ இந்த மரியாள் கடைசி வரைக்கும் இயேசுவை நின்று பார்த்து கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அநேகருக்கு சொல்லும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த மரியாள் தான். அல்லேலூயா. இயேசு பிறந்தார்னு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு தூதர் ஒரு மேய்ப்பருடைய கூட்டத்துக்குள்ள வந்தது போல, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்றதுக்கு இந்த ஒரு ஸ்திரீ தான் முதலாவது என்ன பண்ணாலாம், பார்த்தாலாம். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை பார்த்த இந்த ஸ்திரீ, இவளிடத்துல ஒரு பெரிய நன்மை உண்டாயிற்று, ஒரு பெரிய அற்புதம் உண்டாயிற்று அப்படின்னு என்ன தெரியுமா, அவளுடைய எதிர்பார்ப்பு இயேசுவை பார்க்கணும். எப்படி, அந்த சரீரத்தை பார்க்கணும். அவள் அதுக்கு சில சடங்காச்சரியம் பண்ணுறதுக்கு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறா, வாசனை திரவியத்தை கொண்டு வந்திருக்கிறா. அதை வச்சு அவள் சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறா. இறந்தவங்களுடைய சில சூழ்நிலைகளில் என்ன செய்வாங்களோ அதை செய்கிறதுக்கு அந்நாட்டு முறைப்படி வந்திருக்கிறா. ஆனால் சரீரத்தை காணணும் மட்டும்தான் அவள் அழுதலை தவிர இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்கிற அந்த நம்பிக்கை என்ன பண்ணலை, வரவே இல்லை. அந்த தூதன் சொல்கிறான், இயேசு என்ன பண்ணிட்டாரு, உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி, முன்னால் சொன்னபடி அவர் என்ன பண்ணிட்டாரு. ஆனாலும் அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. உயிர்த்தெழுந்துட்டார். இந்த சம்பவம் கேட்டிருந்தா அவள் சந்தோஷமாக தானே ஓடி போயிருக்கணும். பட் அவளுடைய நோக்கம் ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணிடணும், பார்த்துடணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. நம்ம எல்லா சூழ்நிலையை மாற்ற இயேசுவால் கூடும். நம்ம எல்லா துக்கங்களை மாற்ற இயேசுவால் கூடும். நம்ம பிரச்சனைகள் பெருசாக காணப்படலாம், ஆனால் இயேசு நேர்த்தியாய் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார் நேர்த்தியாய். அப்போ அதுக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா ஜெபம். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கணும். நிறைய நேரம் காத்திருக்கணும். நிறைய வேளைகளில் ஜெபத்தில் அந்த வல்லமையை பார்க்க முடியறதில்ல. வல்லமை அதான் பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொடுகிறாள். தொட்டால் நான் என்ன பண்ணுவேன், குணமடைவேன். இயேசு சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது இல்லையா. ஆனால் அவளுக்கு அந்த வல்லமை என்னவா மாறிட்டு, சுகம் கொடுத்தது. என்ன கொடுத்தது, சுகம் கொடுத்தது. இப்போ கவனிச்சு பாருங்க, வல்லமை வெளிப்பட்டதுனால இவளுக்குள்ள என்ன வந்துருச்சு, சுகம் உண்டாயிற்று. அப்போ நமக்கு அந்த பலகீனத்தை மாற்றுகிற பலன் இயேசுவிடத்தில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற அந்த அன்பின் ஆசீர்வாதம் இயேசுகிட்ட இருக்குது. அப்போ நாம இயேசுவை எவ்வளவு பிரயாசப்படித்து நம்ம தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிச்சயமாகவே இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்க நல்லா இருக்கிறது எனக்கு என்னது, விருப்பம், எனக்கு விருப்பம். அப்போ நம்ம அவர் விருப்பத்தை கேட்டால் கட்டாயம் தருவாரா, தரமாட்டாரா, கட்டாயம் தருவார். உங்கள் நடுவில் நிறைய வெற்ற ஜெபத்தில் எப்படி தான் இருக்கிறீங்க, ரொம்ப குறைஞ்சு போய் இருக்கிறீங்க. ஜெபம் வரும் பொழுது தான் வாழ்க்கையில் என்ன வரும், மாற்றம் வரும். ஒரு நல்ல ஜெப வீரர், ஒன்று வேண்டாம், எஸ்தர் ராஜாத்தியுடைய புஸ்தகத்தை எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. அந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த அந்த ஒரு பெரிய அவங்களுடைய கூட்டத்தையே அழிக்கும்படி ஒருத்தன் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டான், பிளான் போட்டு அழகாக செஞ்சிட்டான். அந்த சம்பவத்தை வாசிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நானும் என் தாதிமாரும் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி ராஜா கிட்ட போவோம். அந்த 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 நடக்கையை பாருங்க,
அவங்க 3 நாள் குடியாமலும் புசியாமலும் ஒரு பலத்த ஜெபம். இந்த ஜெபம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? நல்ல ஜெப வீரர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இவங்க ஜெப வீரர் ராணிங்கிற அந்தஸ்தில் அந்த அற்புதத்தை பெறலை. ஜெபத்தினால் தேவனுடைய கிருபையினால் அந்த அற்புதத்தை என்ன பண்ணாங்க? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஜெப வீரராக இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டில் வர்ற வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஒரு ஆளுக்கு சரியான வேலை இருக்காது, அவங்க நிறைய காரியங்கள் தோல்வியாக இருப்பாங்க. உங்கள் ஜெபம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். உங்கள் ஜெபம் அந்த குடும்பத்திற்குள்ள இருக்கிற தடைகளை மாற்றும். அடிக்கடி சண்டை, யாரோ ஒருவர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த கோவத்தின் குணாதிசயம் உங்கள் வீட்டை கூட என்ன பண்ணாது, தொடாது. தேவன் அந்த பாதுகாப்பை என்ன பண்ணுவார்? அப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஜெபம். எஸ்தர் ராஜாத்தியுடைய ஜெபம் அவ்வளோ மாற்றம். தானியலை பாருங்க, சிங்கக்கபில தூக்கி போடுறாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த சிங்கக்கபில தூக்கி போட்ட அந்த தானியலுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் உண்டாகுது. அந்த மாற்றத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. அந்த ராஜாவே சொல்கிறாரு, தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் ஒன்று என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ராஜா சொல்றார், உன் தேவன் ஒன்று என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். ரைட், இவனை தூக்கி சிங்க கபிக்கில் போட்டாச்சு. இப்போ சிங்கம் உள்ள பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 10 சிங்கம் இருக்குன்னு வைங்களேன், சும்மா ஒரு 10 சிங்கம் இருக்கும். இந்த 10 சிங்கமும் பசியில் இவனை சாப்பிடணும். ஆனால் அவன் சொல்கிறான், தூதன் அதை என்ன பண்ணார்? கட்டி போட்டார். பைபிள் அப்படி இல்லை, தூதன் கட்டி போட்டார்ன்னு இருக்கு. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ தூதன் சிங்கத்திட்ட வர்றாருன்னு வைங்களேன். பைபிள் அப்படி இல்லை, ஒரு கற்பனை. சிங்கத்திட்ட வர்றாரு, சிங்கத்தை பார்த்து சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணனா உனக்கு நிறைய பேர் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பேர் கிடைக்கும். நீ ரொம்ப ஸ்பீடாக இருந்தேன்னா இந்த ஒரு ஆள் தான் கிடைக்கும். கொஞ்சம் காத்திருந்தால் என்ன கிடைக்கும்? நிறைய பேர் கிடைக்கும். ஓகே, சிங்கம் அமைதியாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்குது. இப்போ ராஜா காலையில் என்ன பண்ணுறாரு? ஓடோடி வர்றாரு. தானியலே, உன் தேவன் எப்படி ஒன்று வச்சார்? ஏன்னா உங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணலை, ஒன்றும் செய்யலை, இந்த தேவனுக்கு முன்பாக. ரைட், ஓகே. இவனை யாரப்பா உள்ளே போட சொன்னது? அவ்வளோ பேரும். அதில் சொல்லப்பட்டிருக்கும், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணு. இப்போ சிங்கம் காத்திருந்ததுனால ஒரு பெரிய வேட்டை இருந்துச்சா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? சிங்கம் காத்திருந்ததுனால ஒரு பெரிய வேட்டை. அப்போது ஒரு நல்ல ஜெப வீரர் அநேக தடைகளை ஜெயிக்கும்படியாய் அது ஒரு கொடிய மிருகம்தான், ஆனாலும் அது அவரை தொடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவன் தேவனுடைய பிள்ளை, இவனை தொடருக்கு நமக்கு என்ன கிடையாது? அனுமதியே கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ண அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பக்தியான வாழ்க்கை அந்த வீடு முழுவதும் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படும். அவங்களுடைய முகபாவனைகள், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல், அருகாமையில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நடக்கைகள், இது எல்லாமே உங்களை இயேசுவின் பிள்ளைகளாகவே என்ன பண்ணும்? மாற்றும். ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகாதனால தான் பல வேளைகள் என்ன பண்ணிடுறோம்? கவலைப்பட்டுறோம், மனம் உடஞ்சிடுறோம், ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ இயேசுவை பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணலை? போகலை. இயேசுவை பார்க்குற வரைக்கும். இன்றைக்கி நம்ம ஜெபம் நிறைய வேலைகள் எப்படி இருக்குது? சோர்ந்து போயிடுறோம், கவலைப்பட்டுறோம், மனம் உடஞ்சிடுறோம். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு நம்ம அப்படியே கஷ்டப்பட்டுருக்கிற நிலையில் வைக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. மாற்றத்தை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற, அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 119 அதனுடைய 165 வாசிங்க. சங்கீதம் 119 165. இந்த வசனம் பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை. இந்த தேவை சந்திக்கப்படாதனாலே நான் இப்படி தான் இருக்கிறேன், துக்கமாக இருக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்போது வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க. அவங்களுக்கு இடரலே இல்லை. இடரல்னா என்னது? அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, நிறைய நஷ்டம் ஆயிடுச்சப்பா, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை, ஒரு வாழ்க்கையில் என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நீ என் வேதத்தை இரவும் பகலும் நேசிக்கிறவனா, அதன்படி நடக்கிறவனா, அதை வாசிக்கிறவனா, அதன்படி உன் குணங்கள் மாறுறதுக்கு நீ அர்ப்பணிக்கும் பொழுது நான் உன்னை என்ன பண்ணுறேன்? ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு சமாதானத்தை தர்றேன். நல்ல கவனிங்க. என்ன காசை வச்சு நிறைய வாங்கலாம், ஆனால் சமாதானத்தை வாங்கவே முடியாது. சமாதானத்தை வாங்கவே அது இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா.
அவர் சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. நமக்கு அதை அழகா ஃபுல்லாக தர்றாராம். அதை முழுவதும் நமக்கு என்ன பண்ணுறாரு. அப்போது உங்கள் கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய இக்கட்டில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். அப்போ கவனித்து பாருங்க, நம்ம இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் உயிர்த்தெழுந்தார் என்றால் நம்முடைய ஒரு முழு ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அப்படின்னா அவரை பின்பற்றும் பொழுது இருக்குது. நல்லா கவனிங்க. கிறிஸ்மஸுக்கு இருந்த கெட்டப்பை விட இன்றைக்கி இருக்கிற கெட்டப்பை அவர்கள் வரையும் டல்லாக தான் இருக்குது. எப்படி தான் இருக்குது? டல்லாக தான் இருக்குது. அப்படின்னு என்னது, வழக்கம் போல் வருவது போல் இன்றைக்கும் வந்திருக்கிறோம். என்ன சற்று தாமதமாக இல்லாமல் அட்வான்ஸாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கோம், சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. இயேசு பிறந்தாருங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் உயிர் தெழுந்தாருங்கிற சந்தோஷம் பெரியது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு பிறந்தாருங்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தான் வந்தேன்னு சொல்லுவார். அவர் சொல்லும்பொழுது சொல்லுவார், நான் இஸ்ரவேல். ஒரு கானானி ஸ்திரீ ஒரு அம்மா வந்து சொல்லுவோம், கத்திக்கொண்டே வரும், என் பிள்ளை முடியலைங்க, என் பிள்ளை முடியலைங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுறதில்ல. ரைட்டு தான் ஆண்டவரே, நாங்கள் நாய்க்குட்டி தான், ஆனால் என்ன பண்ணுங்க, எல்லாம் மிச்ச மீதி எங்களுக்கு தான், அதை மட்டும் தந்துடுங்க அப்படின்னு. ஓகே, உன் விசுவாசம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, நீ என்ன பண்ணிடு, உன் பிள்ளை சுகமடைவா. அந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கும் கானானி ஸ்திரீ. கானானி ஸ்திரீன்னா என்ன அர்த்தம்? கானான் தேசத்தானே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டாரு. அப்போ எப்படி அது வரும்? நல்லா கவனிங்க. கானான் ஸ்திரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அதனுடைய செயல்பாடு என்னென்னா, நீங்கள் வந்து ஆதியாகமம் வாசிங்கன்னா நோவாவுடைய பிள்ளைகள் இருக்கும். அதில் அவர் குடித்து வெறித்து இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து வஸ்திரத்தை சரி பண்ணாதான் இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், காம் வந்து இப்படி பண்ணுனா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரைட். இப்போ நோவாவுக்கு பயங்கர டென்ஷன். அவர் காம்னு சொல்கிறதுக்கு கானான் சபிக்கப்பட்டவன் போட்டுருவார். அவர் கோபத்தில் யாரை தாக்குறதுக்கு யாரை தாக்கியிருப்பார். அப்போ புரிஞ்சிச்சா? வார்த்தை இடறி வேறொரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, போட்டு சபிச்சிட்டார். இந்த சபித்தல் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ அவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன், எங்கே வரல. அப்போ சொல்கிற ரைட்டு தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற ரைட்டு தான். ஆனால் நீங்கள் நோவா எப்படி சபிச்சிருக்கிறாரு, அவன் அடிமைகளுக்கு என்ன பண்ணுவான், இருப்பான். அப்போ அடிமைகளுக்கு என்ன கிடைக்கும், அந்த வீட்டில் இருக்க எச்சி மிச்சம். அதனால தான் சொல்கிறா, என்ன பண்ணுங்க, டேபிளில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தானே கொடுங்க, டேபிளில் மிச்சம் கிடக்கிறதெல்லாம் என்னது எங்களுக்கு தானே. ரைட், உன் விஸ்வம், நீ பயங்கரமான ஆளப்பா, உனக்கு படி என்ன பண்ணட்டும். அப்போது ஒரு நன்மையை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு அதை சுதந்திரித்தார்கள். இன்றைக்கி நம்மளும் இயேசுடைய பிள்ளைகள் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசுவை நாம் தேடுகிற விதமாக இன்னும் என்ன பண்ணணும், பிரயாசப்பட்டு தேடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகும், மாற்றம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கவனிக்கணும். இயேசு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்தார் என்றால், அந்த ஸ்திரீ இயேசுவை காணும் வரையில் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணலை, போகலை. ரெண்டாவது, இங்கே நம்ம பார்த்தோம், முதல்ல இயேசு உயிர்த்தெழுந்தார். முதல் நபரை யாரை பார்க்குறோம், இந்த மரியாதை பார்க்குறோம். இந்த மரியாள் கடைசி வரைக்கும் இயேசு போகிற வரைக்கும், இயேசு பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணலை, போகலை. அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நம்ம ஜெப வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்த நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், அற்புதம். ரெண்டாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம். யோவான் 21:15 வாசிங்க. யோவான் 21:15. ஆ ஆ இந்த இடத்துல நல்ல கவனிங்க. பேதுருவை பார்த்து கேட்குறாரு. ஏன் பேதுருவை பார்த்து கேட்குறாரு? பேதுரு மட்டும்தான் அந்த கூட்டத்தில் மறுதளிக்கவே மாட்டேன்னு அங்கீகாரம் கொடுத்தவன். ஆனால் அவன் மட்டும்தான், எல்லாரும் ஓடுவவ தான், அவன் மட்டும்தான் வசமாக சுற்றி மாட்டுவான். நீ அவரோடு இருந்தால் தானே. எப்போ அவரை எனக்கு யாருன்னே தெரியாது, அடுத்த கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு இடத்துல இருப்பான். இல்லைப்பா, நான் உன்னை பார்த்துருக்குறேன், நீ அவரோடு இருந்த ஆள் தான். சி, அவர் யாருன்னே தெரியாது, என்ன போய் அவரை. மூணாவது ஒரு ஆள் சொல்லும் பொழுது சத்தியமாக தெரியாது, அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா, ஏசு அவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னா இதை சுற்றி தான் நடக்கும். உண்மையிலேயே ஏசு ஏன் பேதுரு உண்மையிலேயே அவ்வளோ வந்துச்சு. நான் முதல் தடவை மறுதளிச்சோன்னே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கலாம். பேதுருவுக்கு இயேசு மேலே அவ்வளோ அன்பு. அதனால தான் சுற்றி அதே இடத்துல தான் இருக்கிறேன். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது
தடவை மறுதளிக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்த விட்டே போயிருக்கலாம். ஐயோ இதில் இருந்தால் நம்மளை பிடிச்சி கெட்டி நம்மளையும் என்ன பண்ணிடுவானே, தொங்க விட்டுருவானே. அவர் சுற்றி சுற்றி அதை சுற்றி தான் இருப்பார். அப்போ என்ன அர்த்தம், இயேசுவை விட்டு அவருக்கு பிரியருக்கு என்ன கிடையாது. அப்போ அங்கே சொல்கிறாரு, நீ எல்லாரை விட இவங்க எல்லாரை விட என்ன நேசிக்கிறேன். ஆமாண்டவர் உமக்கு தெரியும் நான் மறுதளிச்சேன்னு மட்டும் இல்லை, அந்த இடத்துல அந்த இருந்ததுக்கு காரணம் என்ன, இயேசுடைய பாடுகள் எங்களுக்காக, எங்கள் கூட வாழ்ந்தவர், எங்களை உருவாக்கினவர் பாடுபடுறார். இந்த சூழ்நிலை அவர் சுற்றி சுற்றி நின்று என்ன பண்ணவர், கவனித்தவர். ரைட், நீ அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுவாயாக. இப்போ கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க, அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல சத்தமா, இயேசுவை நான் நேசிக்கிறேன், அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. அதில் இயேசுவை நேசிக்கிறதுக்கு அடையாளம் ஒன்று வைக்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை. அப்படின்னா என்ன அர்த்தம், மே ஜாந்தாகே, இதுவரைக்கும் எனக்கு புரிஞ்சிச்சுகே, இப்போ சுத்தமாக புரியலகே. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகனா ஊழியம் செய்வாயாக. என்ன செய்வாயாக, இப்போ நான் நேசிக்கிறேன் ஊழியம் செய்வேங்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற புரிஞ்சிச்சா, நான் உண்மையிலேயே இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற அந்த அன்பில் நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, இது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இவங்களோட சேர்ந்து ஒரு டின்னர், ஒரு ஃபுட்டு, அதில் எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது தள்ளப்பட்ட ஒரு சீசனை தாண்டி 11 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. இன்னும் அவருக்கு ஒரு கூட்ட பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் தான் என்ன பண்ணுறாரு, அவர் இருந்து பேசிகிட்டு இருக்கிறார் உயிர்த்தெழுந்த இயேசு. அப்போ தான் கேட்குறாரு, இவங்க எல்லாரையும் விட நீ நேசிக்கிறாய். ஆமாம், அப்போ என் ஆட்டுக்குட்டிகள் என்ன. அப்போ உண்மையிலேயே ஆண்டவரை நான் பின்பற்றுறேன்னா அவன் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்வான். அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா. இப்போ ஒரு ஆள் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறாருன்னு வைங்களேன், அவருடைய நகை கண்களில், அவருடைய கைகளெல்லாம் அந்த ஆயில் படிஞ்சதையும் அந்த அழுக்கு படிஞ்சதையும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன்னா அவர் அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணி அப்போ அவர் கையெல்லாம் அந்த ஆயில் கரையினால் என்ன பண்ணியிருக்கோம். அப்போ அவரை சொல்லும், இவர் ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு, அவர் கை தோற்றத்தை பார்த்தால என்ன பண்ணிடலாம். இப்போது நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நடக்கை பார்த்தா என்ன பண்ணிடலாம். அப்போ நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா. முதல்ல ஆட்டுக்குட்டிகளின் மேய்ப்பாயம்பார், அடுத்தது என் ஆடுகளை மேய்ப்பாயம்பார். 3 முறை மறுதளித்த பேதுருவை 3 முறை என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையில் உறுதிப்படுத்துவார், அந்த வார்த்தையில் ஸ்ட்ராங் பண்ணுவார். அப்போ உங்களை கவனித்து பாருங்கள், நீங்கள் உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறிய. நமக்கே ஜெபம் பண்ண முடியல. எங்கள் ஊர் கன்னியாகுமரி சொன்னால் எங்களுக்கே ஜெபம் பண்ண கழியல ஐயா, எங்களுக்கே ஜெபம் பண்ண என்ன பண்ணலை. இதில் போய் நான் இன்னொரு ஆளை போய் எங்கே அசைக்க, என்ன தான் 4 பேர் கர்த்தாவே இவரை ஆசீர்வதிப்பீராகன்னு எனக்கு என்ன பண்ணணும், ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணணும். உண்மையிலே நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணி மற்றவர்களுடைய பாடு இல்லை வியாதியோடு இருக்கிற ஒரு நபர், கஷ்டத்தோடு இருக்கிற ஒரு நபர், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா கவனித்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் மாறும். அல்லேலூயா. நம்ம ஒரு 10 வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த காய்ச்சல் மாறட்டும், இந்த நெஞ்சுவலி மாறட்டும், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற நரம்பு பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், இப்படி டெய்லி ஒரு 30 பேர் 40 பேருக்கு டெய்லி வியாதிகளுக்காகவே நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம சரீரத்தில் வியாதி வந்தால் ஜெபம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நான் ஆல்ரெடி 1 மணி நேரமாக தேசத்தில் வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அது நிமித்தமே நான் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு எப்படி தான் இருக்கும், லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நான் ஈஸியாக ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடுவேன். அப்போ கவனித்து கொள்ளுங்க, நாம் நேசிக்கிற அன்பு இன்னும் இயேசுகிட்ட எப்படி தான் இருக்குது, குறைவாக இருக்குது. எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. நீங்கள் மட்டும் அதிகமாக ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஜெப குழுக்களாவது இணைந்து ஜெபம் பண்ணுவீங்க. அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏன் அல்லேலூயா போடலை தெரியுமா, போட்டால் அடுத்து என்ன சொல்லுவார், இந்த வாரத்திலிருந்து சகோதரிமார்கள் இணைந்து 2 ஜெப குழுக்களை நடத்துவீர்களாக. இப்படி சொன்ன உடனே இவன் எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடும்படியாய் வந்திருக்கிறான். புரியுதா உங்களுக்கு. உண்மையிலே அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா எவ்வளோ மாற்றம் நடக்கும் தெரியுமா, எவ்வளோ அற்புதம் நடக்கும் தெரியுமா. கேட்குதா.
கடந்த நாட்களில் எங்கள் பிரேசலில் ஒரு அக்காவுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து. அப்போ அந்த அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவை பார்க்கணும் இல்லையா, அதனால் போயிட்டாங்க. அந்த அக்கா போன பிறகு எனக்கு நிறைய பிரேசல் நடத்த வேண்டிய வேலை இருந்துச்சு. காலையில் 9:00லேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு 1/2 hour பிரேசல் உண்டு. கான்ஃபரன்ஸில் நடக்கும், நிறைய இடங்கள்லேருந்து கலந்து கொள்வாங்க. அது வாய்ப்பில்லைன்னா என்னாலும் என் டைம் ஒதுக்கி நடத்த முடியல, நடத்தணும். அடுத்தது 2:30லேருந்து 3:30 வரைக்கும் ஒரு ஜெபக்குழு உண்டு. இப்போ நேற்றுக்கு நைட் நாங்கள் இங்கே ட்ராவலில் வந்தோம் இல்லையா, நைட்டு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் ஒரு ஜெபக்குழு உண்டு. இதெல்லாம் இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்போது இவங்க ஒரு 2 நாள் 3 நாள் என்னமோ ஆஸ்திரிக்கு போனாங்க. ரொம்ப அப்போ தான் தோணுச்சு, அப்பா இந்த சகோதரி இவ்வளோ காரியங்களுக்கு நமக்காக ஊழியத்தில் பங்கு பெறுறாங்களா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அவங்க அப்பா நான் லைவ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் அவங்க ஜெபம் அவ்வளோ ஃபயராக இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாக ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? ஏன்னா என் ப்ரேயர்லேயே ஒரு 2.5 மணி நேரம் போயிருதா. இது போக அவங்க இன்னொரு ப்ரேயரில் 4 மணிக்கோ 4:30க்கோ உட்காந்துருப்பாங்க. 4:30 நினைக்கிறேன். 4:30லேருந்து அது ஒரு 6 மணி வரைக்கும் நடக்கும் நினைக்கிறேன். 6 மணி வரைக்கும் நடக்கும். அப்போ 1:30, இதுவே ஒரு 4 மணி நேரம் ஆச்சா. இதில் அந்த அக்கா பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் தனித்தனியாக நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ கவனிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்குறவ. இப்போ நம்ம அப்படி ஒரு ஜெப வீரராக இருந்தால் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஜெயிக்கணும்னா நமக்கு முடியுமா முடியாதா? நம்ம எப்படி தான் இருக்கிறோம், ஆண்டவரே இந்த பாடுகள் இவ்வளோ நாள் ஜெபித்தும் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? 10 நிமிஷம். கவனிங்க, நேற்றைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு விட்டுருவோம். சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறோம், ஆனால் 4 பேர் மட்டும்தான் என்ன பண்ணோம், அல்லேலூயா. போன வருடத்தில் ஒரு முறை நான் பைபிளை படித்தேன், அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கும் ஒரு 4 பேர் இருக்கீங்க. அப்போ இந்த 4 பேரை தாண்டி எல்லாரும் வர்ற மாற்றம் என்ன பண்ணலை. ஆனால் கவனித்து பாருங்கள், நம்ம எல்லாரும் உழைக்கிறோம், எல்லாரும் வேலைக்கு போகிறோம், வருமானத்துக்கு ஓடுறோம், எல்லாத்துக்கும் எப்படி இருக்கிறோம், அதில் மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுறோம், செயல்படுறோம். ஆனால் தேவனை தேடுறதுல ஒரு குறிப்பிட்டதில் தான் என்ன பண்ணுறோம். அப்போ கவனிங்க, நம்ம இன்னும் இயேசு என்ன பண்ணணும். அதனால தான் பேதுரு கேட்குறாரு, எல்லாரை விட என்ன பண்ணுறியா, நேசிக்கிறாயா. அப்போ அந்த நேசிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம், ஆண்டவரை நேசித்தா கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவோம், ஊழியம் செய்வோம். அப்போ முதல்ல கவனிக்கணும், நம்ம 2 நபர் பார்க்குறோம். ஒன்று மரியாள். இந்த மரியாள் பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணலை, அந்த தேடுதல் நிற்கலை. 2வது நம்ம பார்த்த யார் அப்படின்னா இந்த பேதுரு. இந்த பேதுருனுடைய செய்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசுவை நேசிக்கிறாயா, ஆமாம் நேசிக்கிறேன். அதன் பின்பு அவனுடைய ஊழியத்தில் அவ்வளோ மாற்றங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பிறவி சப்பானி என்ன பண்ணிடுவாங்க, அப்படி சொடக்கு அடிக்கிற நேரத்துக்குள்ளே அவனை எழுப்பி விட்ருவானு. அப்படின்னா ஒரு பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறவனுடைய லைஃப் ஸ்டைலே என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. அவ்வளோ ஒரு அழகாக ஊழியம் செய்கிற ஒரு தன்மைகள். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் 2 காரியத்தை கடைபிடிக்கணும். ஒன்று, ஆண்டவரை அதிகமாக தேடணும். இன்னொன்று, ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம கூடி ஒரு மணி நேரம் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறது கூட என்னது தான், ஊழியம்தான். அதை என்னைக்காவது ஒரு நாள் அல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, டெய்லி என்ன பண்ணணும். அப்போ தான் ஃபயரான ஒரு அனுபவத்தில் என்ன பண்ணும், காணப்படும். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு. பக்தியாக இருக்க என்ன பண்ணுங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. தீமோத்தேயுவில் சொல்லியிருக்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தியாய் வாழ முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப பிரயாசப்படுங்க. நீங்கள் பிரயாசப்பட உங்கள் வாழ்க்கை அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக என்ன பண்ணும், மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சமயம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்துருங்க. அப்படியே ஒரு சிறு ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நடுவில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோட இடைபட கடந்து வந்திருக்கிறார். உங்களோடு பேச கடந்து வந்திருக்கிறார். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும்படியாய் வந்திருக்கிறார். ஒரு 5 நிமிடம் தான் எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, வல்லமைக்காக, அன்பின் தயவுக்காக. இயேசுவே உங்கள் கிருபை, இயேசுவே உங்கள் கிருபை, இயேசுவே உங்கள் கிருபை. கிருபையின் கரங்கள், இரக்கத்தின் கரங்கள், இரக்கத்தின் கரங்கள் எங்கள் எல்லாரையும் தாங்கணும், எல்லாரையும் பலப்படுத்தணும், எல்லாரையும் ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக, உங்களோடு இடைபெடும்படியாக இந்த நாளில் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இந்த நாளில் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய அற்புதமான கரங்கள் ரீகா பௌ ஷனா தடகா மௌ துலந்தரா கபௌ. ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கரங்கள். என் வாழ்க்கையில் மாற்றம் வரலை,
என் வாழ்க்கையில் மாற்றம் வரலை, நான் ஜெபிச்சு ஓஞ்சே போயிட்டேன், ரொம்ப சோர்ந்துட்டேன். அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஏசிட்ட சொல்லுங்கள், எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு உங்கள் நன்மைகளை வெளிப்படுத்துங்க, எனக்கு உங்கள் அற்புதங்களை வெளிப்படுத்துங்க. அதிசயமான செய்கைகள் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும், உங்கள் கிருபையின் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கிருபை என்னை நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒருவரை குறித்து ஆண்டவர் பேசுகிற காரியம், நான் இரவும் பகலோடு உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, இன்னும் உன் ஜெபத்தில் தரித்திரு, நான் உனக்கு நன்மையானதை கட்டளையிடுவேன். ரீகா பௌஷனா தலா திட்டோந்தரா. ஒருவர் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். செய்கிற காரியங்கள் அநேக தடைகள், நன்மைகளை பார்க்க முடியாத ஒரு துக்கங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் ஜெபம், உன் முழங்காலின் செய்கைகள். நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அநேக வேளைகளில் நீ கலங்கும் பொழுது நான் உனக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறேனே, உன்னை பலப்படுத்தும்படி வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேனே. ஆகிலும் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஆகிலும் ஏன் தளர்ந்து போகிறீர்கள்? கர்த்தர் நன்மைகளை செய்கிற வல்லமை உள்ளவர். ஆண்டவர் நன்மையை செய்ய வல்லமை உள்ளவர். லிகா ரந்தனா தரஷந்தர கபௌ துடந்தரபௌ. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா, என்ன ஆசீர்வதிங்க. ஜெபத்தில் ஆசீர்வதிங்க, பலத்தில் ஆசீர்வதிங்க, வல்லமையில் ஆசீர்வதிங்க, நன்மையில் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள் என்னை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே உங்க தயவு எங்களை நிரப்பட்டுமா ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் பலன் குறுகிறது, எங்கள் பலன் குறுகி போனதாய் காணப்படுகிறது. புது பலத்தினால நிரப்புங்க, வல்லமையின் பலத்தினால நிரப்புங்க. இப்பொழுது மறுபடியும் உங்கள் நடுவே ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இழந்த ஜெபத்தை பெரும்படியாய் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் மீண்டும் அதை நிரப்ப வல்லமையுள்ளவர். லீகா பௌதுடந்தர ஷடந்தர கபௌ. பொத்தலான போய் பையில போட்டது போல என் வாழ்க்கையின் நன்மைகள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அது மாறட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறோம். இயேசுவின் நன்மைகள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவருடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதமான நாள்ல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்மையினால் பலப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். துக்கங்கள் மாறுபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை காட்டுங்க. உம்மை போல நடக்க எங்களுக்கு கிருபை காட்டுங்க. ஆண்டவருடைய கரங்கள் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க. ஆண்டவரே நான் இன்னும் உம்முடைய அன்பில் நிரப்பப்படணும். நான் வாழ்கிற நாட்கள் எவ்வளோ என்பதை அறியேன். ஆகிலும் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் நடக்கணும். ஒருவரை குறித்து கர்த்தர் சொல்கிறார், உன் திட்டங்கள் நிறைவேற நீ ஜெபம் பண்ணு, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஜெபம் பண்ணு. அப்பொழுது நீ இன்னும் என் நன்மையினால் நிரப்பப்படுகிறதை காண்பாய். நான் அநேகருக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சிலர் உனக்கு இன்னும் நடக்கவே இல்லையா, அந்த காரியம் உனக்கு இன்னும் கவலைப்படாதீங்க, அன்பு மகளை கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறத நான் உன்னை உருவாக்குறேன். நீ கலங்கின எல்லா சூழ்நிலையும் என் கரம் உன்னை நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் அப்படியாய் அந்த துக்கங்களை மாற்றி நன்மைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேல் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். நீ ஆதியில கொண்டிருந்த அக்கினிமயமான அந்த வல்லமைக்கு திரும்ப இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதிக்க போறதுக்கு நன்றி ஏசப்பா. உங்க கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஆசீர்வதிங்க, சமாதானத்தினால நிரப்புங்க. தேவ கிருபை பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிற எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.